ஹாய் ஹலோ. இன்றைக்கி நம்மளுடைய சீதா மரத்துலேருந்து 2 பழம் இருக்குங்க. அதை இப்போ நம்ம பறிச்சிட்டோம். ஓகேங்களா? இந்த மரத்தில் பாருங்கள், இதுவும் நம்ம சாப்பிட்டு அவங்க வேஸ்ட்டு போட்ட கொட்டையிலேருந்து முளைச்சது தான். ஒரு குட்டி செடி தான், பட் குட்டி செடியில் இது நல்லா காய்க்குதுங்க. சீதா செடி எவ்வளோ காய் இருக்குது பாருங்களேன். இந்த குட்டி செடியிலே 2 பழம் எடுத்துட்டுனா இங்கே பாருங்கள், இது மாதிரி குட்டி குட்டி பிளான்ட்டும் முளைச்சினே தான் இருக்குது. ரொம்ப பெரிய மரம்லாம் இல்லை, இது 1 இயரில் 2 இயரில் வந்து இது காய்ச்சிடுதுங்க. இதுதாங்க சீதா மரத்தினுடைய பூ, காயுடைய பூ. இதுதான் பூ. ஓகேங்களா? இது வந்து கொஞ்சம் இப்போ நாளைக்கு பூத்துரும். இதுக்கு பின்னாடி இருக்குது பார்த்தீங்களா 2 அரும்பு. இதுவும் அரும்பு தான். உங்கள் வீட்டு பக்கத்துலேயும் இடம் இருந்தால் உங்களுக்கு கிடச்சா அந்த சீத்தாப்பழம் சாப்பிட்டு அந்த விதைகளை நீங்கள் தூவி விட்டிங்கனாவே வந்துடும். பாருங்கள் எவ்வளோ காய் இருக்குது, தெரியுதா? நான் சன்செட்க்கு ஆப்போசிட் டைரெக்ஷனில் இருக்கிறதுனால கொஞ்சம் டல்லாக தெரியுது. நல்லா எங்களுது வந்து நல்லா பெரிய பெரிய காயாகவே வைக்குங்க. எவ்வளோ காய் இருக்கு பாருங்கள். கமர்ஷியலாகவும் இது நல்லா ரேட் போதுங்க. இது வந்து காயை வந்து கேஜி 30 ருபீஸ்க்கு எடுத்துக்கிறாங்க. இதனுடைய பழம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாமா? இப்போ நான் வந்து 2 பழம் கட் பண்ணியிருக்கேன் இல்லைங்களா? இந்த பழம் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். சரிங்களா? ஓப்பன் பண்ணி பிரித்து பார்த்துடுவோம். வாவ், எவ்வளோ நல்லாயிருக்கு பார்த்தீங்களா? எவ்வளோ ஃப்ளெஷ்ஷாக இருக்குது பாருங்கள். இந்த கருப்பு கலர் சீடியும் உங்களுக்கு தெரியாது. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் அது. அதோட ஃப்ளெஷ்ஷு பாருங்கள். இந்த முள் சீத்தா மாதிரி ஃபுல்லாகவே ஃப்ளெஷ்ஷாகவே இருக்குது. நல்ல சதைப்பற்றுள்ள ஒரு பழம். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.